சிவனை தேடி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சின்ன வயசில் வளரும் போது பார்த்திங்கன்னா சரியாக செவ்வாய்க்கிழமை மதியானத்துக்கு மேலே அந்த 3 to 4:30, வெள்ளிக்கிழமை காலைல 10 to 12 எங்கள் அம்மாலாம் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அம்மனுக்கு விளக்கு போடுவாங்க, வழிபாடு பண்ணுவாங்க. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன். அந்த துர்க்கை அப்படின்றது பெயர் சொல்லாக இருக்குது. கை என்ற விகுதி முடியறதுனால தமிழில் அது தொழிற்சொல்லாகவும் தொழிற்பெயராகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி அதனுடைய காரண பெயரை நாம் அங்கே பார்க்க போகிறோங்க. துர்க்கை அதை பிரித்தோம்னு வச்சிங்களேன், துர் கூட்டல் கை அப்படின்னு பிரியும். துர் என்றால் தீயவை. நம்ம சுற்றி நிறைய தீய அலைகள் ஓடிட்டுருக்கோம், பேடு வைப்ரேஷன் ஓடிட்டுருக்கோம். இவற்றையெல்லாம் தம் கை கொண்டு அடக்குவதால் அவள் துர்க்கை என்று அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. துர்க்கை என்பது இந்த இடத்துல பெயர் சொல்லாக இருக்குது. தன்னுடைய கரம் கொண்டு மனிதர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீய அலைகளை அடக்குவதால் துர்க்கை என்று பெயர் பெறுகிறாள். அவளுடைய செயலின் காரணமாக துர்க்கை என்று பெயர் வந்ததாக தொழிற்சொல்லாகவும் கருதப்படுகிறது.